சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலுமின்று அவனை விடுவிப்பார். சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 19வது வசனம். தேவன் நம் மீது வர அனுமதிக்கும் சோதனைகள் மூலம் நமக்கு பல ஆவிக்குரிய பாடங்களை கற்றுத்தருகிறார். முதலாவதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும்போது அவர் நம்முடைய நீதியாக மாறுகிறார். யோபு ஒரு பரிபூர்ணமான மற்றும் நேர்மையான மனிதனாக இருந்தான். யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பாய்ந்து பொல்லாப்புக்கு விலகுமாயிருந்தான். யோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆயினும் அவன் பாடுகளின் நடுவே சென்ற பின்பு, நாம் அதே யோபின் புஸ்தகத்திலே வாசிக்கின்றோம். 42வது அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனங்களில், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்போதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். யோபு வலிமிகுந்த உபத்திரவங்களை சந்தித்த பிறகுதான் அவனுடைய உண்மையான சுபாவம், பாவம் மற்றும் கரைகள் நிறைந்திருந்ததை காணத் தொடங்கினான். பரிசுத்தமான, ஜீவனுள்ள, நீதியுள்ள தேவனோடு தனிப்பட்ட அனுபவத்தால் மட்டுமே நாம் நீதிமானாக மாற முடியும் என்பதை அவன் உணர்ந்தான். இரண்டாவதாக, உபத்திரவங்களின் மூலம் நாம் ஒரு பலமான செயல்படும் விசுவாசத்தை வளர்த்து கொள்ள முடிகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். இது உண்மையிலேயே தூய்மையாகவும் பிரகாசமாகவும் மாற பல சுத்திகரிப்பு அக்கினிகளை கடந்து செல்ல நமக்கு உதவுகின்றது. மூன்றாவதாக, இந்த ஒழுங்குகள் நம்மை சரியான வழியில் செல்ல உதவுகின்றது. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கின்றேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 67வது வசனம். தேவனுடைய சட்டங்களையும் கட்டளைகளையும் நாம் கைக்கொள்வதற்காக தேவன் உபத்திரவங்களை நம் மீது வர அனுமதிக்கிறார். மனித வாழ்க்கையில் இதை எந்த புத்தகத்தின் மூலமும் புரிந்து கொள்ள முடியாது. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கின்றேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 71வது வசனம். ஐந்தாவதாக, இந்த கஷ்டங்கள் இறுதியாக நம்மை ஆவிக்குரிய ரீதியில் செழிப்பான இடத்திற்கு கொண்டு வருகின்றது. நம் தரிசனத்தை விசாலப்படுத்துகிறது மற்றும் நமக்கு விசாலமான இருதயத்தையும் அளிக்கின்றது. சங்கீதத்தின் புஸ்தகம் 66வது சங்கீதம் 12வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்தீர். ஆறாவதாக, இந்த சோதனைகள் மூலம் நாம் ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடன் நமது பரலோக சுதந்திரத்திற்கு ஆயத்தமாகி வருகிறோம். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். நாமும் அவரோடு கூட பாடுபட்டால் நாமும் ஒன்றாக மகிமைப்படுவோம். ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம் 17வது வசனம். ஏழாவதாக, நாம் பாடுகளின் பாதைகளை கடந்து வருகிற போது இதே போன்ற துக்கங்களையும் உபத்திரவங்களையும் கடந்து வருபவர்களை ஆறுதல் படுத்துவதற்கு நம்மை சிறப்பாக ஆயத்தப்படுத்துகின்றது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். எட்டாவதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக நாம் பரியாசங்களையும் பழிகளையும் கடந்து வரும்போது அவருடன் நமது ஐக்கியத்தை சிறப்பாக மேம்படுத்த முடியும். மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 24 மற்றும் 25வது வசனத்தில், சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவனல்ல. சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டெஜமானையே பெயல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயமல்லவா? 9வதாக, உபத்திரவங்கள் நம்மை தாழ்மையாக வைத்திருக்க உதவுகின்றது. மாம்சத்தில் உள்ள முள் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மிகவும் வேதனையாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவனை தாழ்மையுடன் வைத்திருக்க கர்த்தர் அதை அவனுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7லிருந்து 9வது வசனம் வரை. 10வதாக, உபத்திரவங்கள் மூலம் நாம் தேவ வல்லமையை முழுமையாக அனுபவிக்க முடியும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனத்தில், என் கிருபை உனக்கு போதும்,